Praise the Lord, glory to God. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீமிக்ஸ் லைவ் வந்து அப்டேட்டட் வெர்ஷனை பற்றின சின்ன விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து சில பேருக்கு என்னென்னா நீங்கள் காமிக்கிற அந்த ரீமிக்ஸ் லைவ் வந்து ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது, சின்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். வெர்ஷன்ஸ் வைஸ் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கு, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இதில் டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஆட் ஆகி தான் இதில் வந்திருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ரீமிக்ஸ் லைவும் நம்ம கீபோர்டும் லிங்க் பண்ணுற போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து சேம் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டு அகெயின் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் கொஞ்சம் மாற்ற போகிறோம் இப்போது. ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த வீடியோவில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனையும் நம்ம சிங்க் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ தட் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இன்னொரு தடவை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கூட புரிஞ்சிக்க முடியும். i500 மாடல்ஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போது ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருந்த அதே மெத்தட் தான். ஒரு பேக் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது புதுசான ஒரு இது தான். ஸோ இதில் இப்போ நான் வந்து என்ன செஞ்சோம், நான் அத்திமரம் ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணும் பொழுது இதே தான். ஸோ எப்பவுமே சம்டைம்ஸ் நீங்கள் உள்ளே வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது ஹோமில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ப்ராஜெக்ட் போய்டுங்க. ப்ராஜெக்ட் போய்ட்டு மேலே இருக்க இந்த பட்டன், தட் இஸ் உங்களுடைய இந்த 3 பட்டன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ்னு போட்டிங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி நான் என்னென்னலாம் உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கணும் அதெல்லாமே இது காமிக்குதில்ல. இப்போது நான் என்ன இம்போர்ட் பண்ணணும், பேக் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இம்போர்ட்டை பேக் கொடுத்துட்டு, ஸோ ஆல்ரெடி நான் கோடி நோட்டீஸ்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ உங்கள் கிருபை எல்லாமே எடுத்துக்கலாம் அகேன். ஸோ இதை நான் வந்து பேக் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ இது இந்த இடத்துல இங்கே வந்துருச்சுங்களா, அது இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ ப்ராஜெக்ட்குள்ளே இது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதோட டெம்போ இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் போன தடவை பண்ணது பண்ணலாம். ஸோ இதில் செட்டிங்ஸில் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து புது ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஆடப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து போன தடவை நம்ம வந்து ஏபிள்டனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அதை நம்ம இப்போ ரீமிக்ஸ்லேயே பண்ணிட முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் இப்போ கீபோர்டை ஐ திங்க் நம்மளோட பிசி கீபோர்டில் நான் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் போன வீடியோ. அதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம பண்ணுற மாதிரி இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் செட்டிங்ஸ் இங்கே சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம செட்டிங்ஸ் கீழே சைடில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவு மெட்ரோனம் வேணுன்னா மெட்ரோனம் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக இங்கே லூப் பேட் இருக்குல்ல. ஸோ இப்போ போன தடவை வந்து 1/8 வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ டைரெக்டாகவே இங்கே 4 பீட்டுன்றதா இங்கே வரா மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ குவான்டைஸ் எப்போ ஆகணும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில் பண்ணியிருக்கேன். ஒரு இப்போ வந்து ஒரு பார் லைனில் 4 பீட் இருக்கும். சில பேட்டர்ன் தட் இஸ் ABCD வேரியேஷன்ஸில் ஏக்கு ஒரு வேலை வந்து 8 வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது அதுக்கேற்ற மாதிரி 8 வரும். மேபி நான் இதில் சின்னதாக திருப்பி இன்னொரு தடவை இதை காமிக்கிறேன், அப்போ அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. அப்போது அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாக் வந்து 4லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது மெயின் கிளாக் தான் மேலே இருக்கிற கிளாக் ஆக்சுவலாக. ஸோ மேலே அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் கிளாக் வந்து அதுதான். ஓகே, சரி. அதுக்கப்புறமா ஏபிள்டன் ஆன், இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுறது வந்து நம்ம ரீமிக்ஸ் லிங்க் பண்ண போகிறோன்னா தான் அதை ஆன் பண்ணணும். அப்படி இல்லைனா தேவையில்லை, அதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணுறது ரெண்டாவது. ஸோ நீங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட்ஸும் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது இவ்வளோ தான் பேசிக் செட்டிங்ஸ் இது தான். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டால. ஸோ அந்த நான் இந்த பீட் 4 பீட்ஸ் சொல்லியிருந்தோம், அதை பற்றி சொல்லிடலாம் அகெயின். ஸோ அதில் ஒன்றும் இல்லை. இப்போது உங்கள் கிருபை இல்லாமல் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அந்த சர்க்கிள் இருக்குங்களா, 1 2 3 4. ஸோ 4 தான். அப்போது சில இதில் இப்போ இதில் பார்த்தோன்னா 8 இருக்குது. இந்த இதுலேருந்து 8 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த தடவை வந்து நம்ம முன்ன வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை ஸ்டாப் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டாப் அண்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது இங்கே நல்லா நமக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த ப்ளே அண்ட் ஸ்டாப்ன்ற அந்த பட்டன் நம்ம ஏபிள்டனில் பார்த்துட்டு இருந்தோம், அதே மாதிரி ப்ளே பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டனில் இருக்குது. சரி, இப்போது இதில் 8 டாட்டடாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பார் லைன் இது
1 2 3 4. ஸோ இப்போ 2 பார் இப்போ கவனிங்க மறுபடியும் 2 3 4 இன்னொரு பார் 1 2 3 4 2 பார் சரிங்களா. ஸோ இப்படி இதில் வந்து 2 பாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க சரியா. ஸோ இப்போது 2 பார் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா இன்கேஸ் இப்போ இந்த 1 2 3 4 ரன் ஆகிட்டே இருக்குங்களே, இப்போ நான் வந்து டேப் பண்ணேன்னா அகெயின் 1லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 2 3 4 இப்போது நான் நடுவில் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சேஞ்ச் பண்ண இந்த பாதி கட் ஆகிடும், இதுக்கு வந்துடும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியல, மேலே வந்து 1 2 3 4 முடிச்சுட்டு அடுத்த பார் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் இதை கிளிக் பண்ணதுனால இதுக்கிட்ட வந்துடுச்சு. இது இன்னொரு 1 2 3 4 எடுக்கலை, ஏன்னா 4 4 பீட் அப்போ அது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் 4 பீட்ஸ்னு. இன்கேஸ் நம்ம 1 பீட் வச்சுருந்தா ஒரு பீட்லேயே அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா. ஓகே சரி, இப்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேறு ஒரு வேர்ஷனில் பார்த்ததுனால நான் சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு இப்போ நம்ம ஒரு புது ப்ராஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், பட் அகெயின் இது புது கீபோர்ட் மாடலாக இருக்குது, புதுசான ஒரு ரீமிக்ஸ் லைவ் வேர்ஷனாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ப்ராஜெக்ட் போய்ட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூ பேக் 1 வரும். ஸோ எப்பயுமே இங்கேயே நீங்கள் ரீநேம் பண்ணிவிடுங்க, அது எப்பயுமே நல்லதுக்கு. ஸோ டெம்போ தெரிஞ்சுன்னா டெம்போ இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் அப்பயே. ஸோ நீர் என்ன மறக்கலை. ஸோ I'll just put நீர் என்ன தென் 68. ஸோ இங்கே டெம்போ வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு தெரியும் 92 சரிங்களா. மென்ஷன் பண்ணிவிட்டு இமேஜும் இங்கேயே நான் கொடுத்துறேன். எடிட் ஆர்ட் ஒர்க், சூஸ் ஃப்ரம் யுவர் லைப்ரரி அண்ட் தென் இட்ஸ் ஃப்ரம் த கலெக்ஷன்ஸ். ஓகே ரைட். இப்போது நீர் என்ன 68ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டேன். இது உள்ளே போனீங்கன்னா இப்போ எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம். அதில் லோட் சாம்பிள்ஸ் போங்க. இப்போ இதில் நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட்டில் போயிட்டு ஸோ இது ஏன்னா எல்லாம் நிறைய ஃபைல்ஸை நம்ம ஒரே டைமில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நிறைய வேவ் ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்றதுனால இந்த மெத்தட்ஸ் பண்ணுறோம் சரி. அதில் வந்து முக்கியமாக BDNFST மட்டும் தான் எனக்கு நான் ரெடி பண்ணதுனால எனக்கு தெரியும். இதில் மட்டும்தான் ஃபைல்ஸோட லூப்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இதை நான் வந்து இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபைல்ஸ். ஸோ இதில் இப்போ இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஃபைலுமே இங்கே வந்துட்டுருக்கும் சரிங்களா. சரி, இப்போது இதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணது என்னென்னா நேமிங்ஸ் நான் சரியாக பண்ணிக்கல. ஸோ வேணால் நான் இங்கேயே கூட ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கேயும் அந்த ஃபைலை எதாவது தெரியாமல் நீங்கள் ஒரு வேளை ஏதாவது தெரியாமல் நீங்கள் இங்கே லோட் பண்ணிட்டீங்கனாலும் அதை இங்கேயும் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்னா கலெக்ஷன்ஸில் இருக்கும் சரிங்களா. கலெக்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா ஆல் சாம்பிள்ஸில் இப்போ எல்லாமே இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ இந்த ஃபைல் எடுத்து இதை நீங்கள் வேணும்னா ரீநேம் இங்கேயும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் புட் நீர் என்னன்னு போட்டுக்கிறேன், மேபி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ எவ்ரி டைம் ப்ராஜெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்பொழுதே இதை நீங்கள் முன்னாடியே கூட பண்ணிக்கலாம். நீர் என்னென்னு நேமிங் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதை சீக்கிரத்தில் சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால நான் ஓகே இப்போது நம்ம லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் B இருக்குங்களா, அதை வந்து நான் லோட் பண்ணிடுறேன். அடுத்தது D லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபில்டர்ஸ் சரிங்களா. இதை லோட் கொடுத்துறேன், அவ்வளோதான். ஸோ லோடட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெம்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அதே டெம்போ நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ டெம்போ 92. ஸோ அந்த பீட்டில் இது கரெக்டாக ரன் அப் ஆகுது. ஸோ அதே போல் இதுக்கு நம்ம ஸ்பீட் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போது அந்த சர்க்கிள் டைப்பில் அதில் பார்த்தோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரெண்டும் ஒரே மெத்தட்ஸ் தான். ஸோ அகைன் இப்போ நம்ம சேவ் பண்ணணும். ஸோ நம்ம வெளியே வந்துட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன பண்ண எக்ஸ்போர்ட் கொடுங்க சரிங்களா. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கும் பொழுது கவனமாக என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு இப்போ அதே ஃபைல் நேமிங்களும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீர் என்ன 68 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும்.
சரிங்களா. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து பேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா இதில் இம்போர்ட் அ பேக், அதில் ஸோ நீர் என்னன்றது தான் நம்மளுடைய ஃபைல். ஸோ அது இங்கே இம்போர்ட் ஆகிருக்கு. சரியா. பட் அதுக்கப்புறம் அங்கே இம்போர்ட் பண்ண உடனே இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ அதை ஆல்ரெடி நான் போன இதிலே கூட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் திருப்பியும் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், இதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இம்போர்ட்டை பேக் கொடுங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். சரிங்களா. ஸோ அது பிளேயிங்லேயே இருந்ததுனால மேபி அந்த டெம்போ அதில் இருந்திருக்கும். இல்லைனா வந்து டெம்போ நம்ம ஓகே நம்ம சேவ் பண்ணும்போது டெம்போ 97 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த டெம்போ அதில் மென்ஷன் ஆகிடுச்சு. மேபி 92 நம்ம சேவ் பண்ணணும். ஆக்சுவலி 92 இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு வாட்டி எக்ஸ்போர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் வந்து ப்ராஜெக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், லைக் நீர் என்ன அப்படி 68 போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து புது வெர்ஷனில் இருக்கிற சின்ன சேஞ்சஸ் அண்ட் திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக நான் இதை சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் அவுட் திஸ் ஃபார் த நியூ வெர்ஷன். நீர் என்ன மறக்கலை. சரிங்களா.